யமுனா வசமா நிவின் கிட்ட மாட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. நிவின் எப்படியாவது நம்மளுடைய விஜய் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு இனியும் என்னால் உங்கள் கூட வாழ முடியாது, நம்மளுடைய கல்யாணமே ஒரு பொம்மை கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு ஒரு வேல்யூவே இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காகங்க உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் சிரிக்கிறாங்க. என்ன காவேரி, என்ன வந்து இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நான் பண்ணது தப்புனா அதுக்காக நீ எனக்கு கொடுக்குற தண்டனை ரொம்ப பெருசா இருக்கு. வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வராதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். ஆனா அப்படி இருக்கும்போது எதுக்காகமா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே காவேரி, எனக்கு வந்து உங்க கூட வந்து வாழணுன்றது ஆசை இருந்தது, விருப்பம் இருந்தது. ஆனா வெண்ணிலா வந்ததும் என்ன ஒரு துச்சமா நீங்க மதிக்காத போது நான் எதுக்காகங்க நம்மளுடைய கான்டாக்ட் விஷயத்த வேல்யூபிள் பண்ணணும்? அது எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதனால நான் வேண்டான்னு சொல்லி முடிவு எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜய், இதுதான் உன் முடிவா காவேரி? என்ன நீ சந்தேகப்படுறியா? நான் உங்களை சந்தேகப்படலைங்க. வெண்ணிலாவோட நிலைமையும் நினைச்சு பார்த்துதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. காவேரி சொன்னதை கேட்டு விஜய் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. விஜய் சொன்னதை கேட்டு காவேரி வருத்தப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.